ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ வந்து எதனை பற்றின்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டை பற்றின வீடியோ தான். கீபோர்டில் என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டோட சேஃப்டி பற்றின ஒரு டாபிக் தான் இந்த வீடியோ. என்ன சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். எந்த மாதிரி இடத்துலனா, எறும்புக்கிட்ட இருந்து எறும்புங்க வந்து கீபோர்டுக்குள்ளே நுழைஞ்சா கீபோர்டில் இருக்கிற கீஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அது உங்களுக்கு முதல்ல தெரியணும். இது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஏற்கனவே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி தான் நான் முதல் முறையாக வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறேன். அதனால் என்ன மாதிரி நீங்கள் யாரும் இந்த ப்ராப்ளத்தை திருப்பியும் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு எச்சரிக்கையான ஒரு வீடியோவாக தான் நினச்சிக்கோங்க. ஏன்னா எறும்புங்க வந்து நுழைஞ்சதால் என்னோடய கீபோர்டில் இருக்கிற கீஸே வந்து ஒர்க் ஆகலை. எல்லா கீன்னு சொல்ல முடியாது, ஒரு சில கீ வந்து ஒர்க் ஆகலை. அதனால் வந்து நான் கீபோர்டு வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன், பார்ட்ஸாக. இப்போது கீபோர்டோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்சைடு இருக்க ஸ்ட்ரக்சர் தான். இப்போ என்னோடய கீஸ் எல்லாம் இப்படி வெளியே நான் பிரித்து வச்சுட்டு இருக்கேன் தனியாக. கீஸ் வந்து நம்ம மேலே இருக்க நெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட முடியும் கீபோர்ட்லேருந்து கீஸை. இப்போ எல்லாம் ஒரு தனித்தனி பார்ட்ஸாக தான் இருக்குது. ஸ்பீக்கர் தனியாக இருக்குது. ஸ்பீக்கர் வந்து ஒரு பார்ட்ஸாக இருக்குது இந்த பக்கம். அதே மாதிரி இந்த வாய்ஸ், ஸ்டைல், ஸ்க்ரீன் இதெல்லாம் ஒரு பார்ட்ஸாக இருக்குது தனியாக. இதுவும் வந்து தனியாக இருக்குது. அடுத்து இந்த பக்கம் ரைட் சைடு இருக்க ஸ்பீக்கரும் வந்து தனியாக தான் இருக்குது. நம்ம நெட்டெல்லாம் கழட்டி பார்த்தா இங்கே வந்து கீக்கு கீழே வந்து லப்பர்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும். இந்த லப்பரை தான் வந்து நம்ம கீ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வந்து சவுண்டு கொடுக்குது. இப்போ என்னோடய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா எறும்புங்க வந்து இங்கே நடந்து போயிட்டு இருக்குது. மேலே வந்து எறும்புங்க கொஞ்சம் செத்தும் இருக்குது, இறந்து போயிருக்கு. அதில் கொஞ்சம் உயிரோடவும் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எறும்புங்க வீடியோவில். இப்போ கீபோர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. அந்த லப்பர் கீழே ஒரு மதர் போர்டு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து சவுண்டு கொடுக்குது நம்ம ப்ரெஸ் பண்ணோடனே. என்னோடய கீபோர்டு வந்து கொஞ்சம் பரிதாபமான நிலைக்கு போயிடுச்சு. இப்போ எறும்புங்களால் கீஸ் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து நான் இதை ரெடி பண்ணியே ஆகணும். அதனால் நம்ம வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தான் இருக்குது உள்ளன்னு பார்த்துலான்னு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ எறும்புங்க இன்னும் சுற்றிட்டே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலைக்கு கீபோர்டு போயிடும். நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு உங்களோட கீபோர்டு வந்து சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. கீஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும். அடுத்து வந்து கீஸ் ஒர்க் ஆகலைன்னா கரெக்டான ஒரு சாங்கை ப்ளே பண்ண முடியாது நம்மளால். அதனால் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க கீபோர்டுக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து 2 சைடு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சென்ட்ரல் ப்ளேஸ் வந்து ஸ்க்ரீனு. அதுக்கடுத்து வாய்ஸு, ஸ்டைலு, நம்ம வந்து சவுண்ட்ஸ், கிட்டார், பியானோ, அடுத்து வந்து ட்ரம்ஸ் இந்த மாதிரி மாற்றிக்கிற மெத்தட்ஸ் வந்து இருக்குதுல்ல, அதோட கீஸ் வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்ம செல் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது உள்ள ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா. இங்கே அவ்வளோ எதுவும் ஃபால்ட் ஆகலை. எறும்புங்க வந்து முதல்ல வந்து அட்டாக் பண்ணுற ஒரு ஏரியாவே பார்த்தீங்கன்னா கீஸ் தான். இந்த கீஸு கீழே இருக்கிற லப்பர் தான் அதை வந்து கடிக்குது. இந்த லப்பரை கடிக்கிறதால வந்து அந்த லப்பர் ஒர்க் செய்யாமல் போயிடுது. அதுக்கடுத்து நம்ம வந்து கீயை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வந்து அதுக்கான சவுண்டு வந்து கரெக்டாக வராது. ஏன்னா வந்து அந்த லப்பர் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் அந்த கீயும் ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ இந்த எறும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டு வந்து ஒர்க் ஆகுதான்னு திருப்பி பார்ப்போம். என்னோடய கீ வந்து ஒர்க் ஆகாமல் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் கீ வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ திருப்பி எல்லா கீயும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி செட் பண்ணி நம்ம இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்ணுக்கு வந்து எறும்புங்க நிறையவே தெரியும். இப்போ லப்பரை நான் முழுசாக வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த லப்பர் பின்னாடி இருக்குது, ரிமூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ எறும்புங்க இருக்குதுன்னு மட்டும். இவ்வளோ எறும்புங்க இருந்தால் கீ வந்து ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகாமல் போனது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவதாக இருக்கிற பிளாக் கீ தான் ஒர்க் ஆகலை கீபோர்டில். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புங்க இருக்குது. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபுல் லப்பரை வந்து நம்ம கழட்டி பார்க்கலாம். ஒரு வேளை இந்த ஃபுல்லாக நீட்டாக கடைசி வரையும் நம்ம கழட்டி பார்த்துடலாம் ஒரு வாட்டி எறும்புங்க இருக்குதானு. இருந்தால் ரொம்ப ப்ராப்ளம். நம்ம இப்போ வந்து மொத்தமாக கிளியர் பண்ணலாம். திருப்பி கழட்ட முடியாது கீபோர்டை. கழட்டி மாட்டினாலும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ இந்த எறும்பெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம அந்த லப்பர்ஸ் மொத்தம் நம்ம பிரித்தாச்சு. இதுக்கு நீட்டுக்கும் வந்து எறும்பு இல்லை, ஆனால் ஒரு பாதி கீபோர்டு எறும்புங்க இருந்தது.
இப்போ அது வந்து இந்த மதர் போர்டை கழட்டி வந்து அது பின்னாடி போய் வந்து எறும்புங்க நுழைஞ்சுக்குது. இப்போ அது மதர் போர்டை ஃபுல்லாக கழட்டி விட்டு வந்து நம்ம அந்த எறும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கீபோர்டை வந்து திருப்பி வந்து ஃபிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து மதர் போர்டு வந்து கீபோர்டில் இருக்கிற ஃபஸ்ட் ஆஃப் வந்து கழட்டியாச்சு. இப்போ தனியாக இது கீழே வந்து எறும்புங்க போயிடுச்சு. இப்போ இந்த எறும்பெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து செகண்ட் ஆஃப் மதர் போர்டு வந்து கழட்டியாச்சு கீபோர்டில். இதோட ஒயர் கனெக்ஷன் வந்து எல்லாமே இது வந்து சும்மா வந்து கீஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர் அதோட இடம் மட்டும்தான். எல்லா கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிற இந்த பிளேஸுக்கு தான் போகுது. இங்கே இருக்கிற கீஸோட சவுண்ட்ஸும் சரி, இந்த பக்கம் இருக்கிற கீபோர்டு சவுண்ட்ஸும் சரி, கீஸோட எல்லாம் வந்து சென்ட்ரல் பிளேஸுக்கு தான் போகுது. இந்த இடத்த மட்டும் தான் நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஓரளவுக்கு எறும்புங்கெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு வந்து கீபோர்டு ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகுதான்னு திருப்ப பார்க்கலாம். ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் கழட்டியாச்சு. திருப்பி வந்து இதை ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் வந்து கழட்டும் போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்து இப்போ ஃபிட் பண்ணும்போது எந்த இடத்துல எந்த சைஸ் வந்து போல்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்றதை முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாற்றி போட்டால் வந்து செட் ஆகாது. இப்போ முதல்ல அதை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ எறும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கீபோர்டை வந்து திருப்பி வந்து ஃபிட் பண்ணலாம். எறும்புங்க வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணால் அது அவ்வளோ ரிமூவ் ஆகலை. கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா எல்லா எறும்பும் வெளியே போயிடும். அதனால் நம்ம வந்து இப்போ கீபோர்டு வந்து வெயிலில் கொஞ்ச நேரம் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எறும்புங்க வந்து மதர் போர்டில் வந்து பின்பக்கமாக வந்து எல்லாம் வந்து ஸ்டே பண்ணிட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள். அமைதியாக வந்து ஒரு இடத்துல பதுங்கிட்டு இருக்குது. இப்போ மொத்தமாக இது ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து வெயிலில் வந்து வச்சுருக்கோம். இப்போ நாம் வந்து இந்த எறும்புங்களை வந்து பட்ஸ் வச்சு வந்து கிளியர் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பட்ஸ் வச்சு கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கீபோர்டுக்குள்ளே எறும்புங்க இல்லாததை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த மதர் போர்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கீஸோட நேம்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போது தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், இந்த மாதிரி கீஸோட நேம்ஸ் வந்து பின்னாடி இருக்குது. கண்டினியூஸாக இருக்குது. ஒரு அந்த ஆக்டிவ்ன்ட்டு சொல்லுவாங்க. அது முடியும் போது வந்து புதுசாக வந்து திரும்ப வந்து கீஸோட நேம் வந்து ஆரம்பிக்குது. அப்படியே சியிலிருந்து ஏபிசி அப்படி கண்டினியூ ஆகுது திருப்பியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கீபோர்டு வந்து திருப்பி வந்து ஃபிட் பண்ணலாம். ரீஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே இருந்தது. இப்போ இந்த லப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். லப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லப்பரில் எந்த இடத்துல டேமேஜ் ஆகுதுன்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லப்பரில் இந்த பிளாக் கலரில் இருக்கிற இடம் தான் வந்து லப்பரை வந்து எறும்புங்க வந்து கடிச்சிடுது. இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எறும்பு இருக்குது லப்பருக்குள்ளே. இதில் வந்து இன்னும் க்ளீன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாக் கலரில் இருக்கிற லப்பர் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து கீஸ் வந்து ஒர்க் ஆகுறது இல்லை. இப்போ இதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் நம்மளே. மக்களே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லப்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உண்மையிலே கீபோர்டு வந்து கழட்டி மாட்டுறதுல ஒரு கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த லப்பரை கழட்டிட்டு அதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா இதுதான் ரொம்ப நேரம் ஆகும். லப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இதுதான் வந்து ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும் லப்பரை வந்து ஃபிட் பண்ணுறது. நம்ம வந்து எந்த கீ ஒர்க் ஆகலைன்னு சொன்னோமோ அந்த கீ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது.
மற்ற எல்லா கீயும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம எல்லா கீயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து கீபோர்டு வந்து மேலே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கீ தான் ஒர்க் ஆகாமல் இருந்தது. இப்போ இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து கீபோர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே மக்களே, நம்ம ஒரு வழியாக கடைசியாக வந்து பார்த்தோம்னா கீபோர்டை முழுசாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீபோர்டு வந்து கழட்டும்போது வந்து அவ்வளோ வந்து கஷ்டம் தெரியல. ஆனால் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து எந்த இடத்துல வந்து எந்த அளவில் இருக்க நெட்டு வந்து வரணுன்றது வந்து ஸ்க்ரூ வந்து போடணுன்றதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த கீபோர்டு வந்து கழட்டி திரும்பி ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ வந்து கீஸ் வந்து எல்லாம் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகாத கீ எதுவோ அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது அடுத்து வந்து நம்ம வந்து கீஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கான்றதை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீஸ் வந்து சாங் வாசிக்கிற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இதுதான் மக்களே இந்த வீடியோ. நீங்கள் வந்து உங்கள் கீபோர்டு வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.